ஸ்ரீயஸ்பதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகக்ஷேமார்த்தமாய் ஜென்மாதமம் மானுஷம்னு ரொம்ப கீழ்பட்டதான மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு தர்மத்தை உபதேசம் பண்ணுவதற்காக கிருஷ்ணாவதாரம். தர்மம்தான் ரட்சிக்கும் என்ற ஒரு வாஸ்தவத்தை நமக்கு சொல்வதற்காகவே பகவத் அவதாரம். சுவாமி அவதரிச்சு கீதையை உபதேசம் பண்ணத்தினால்தான் இன்னும் சாதுக்கள் தைரியமா வைதிகமான கர்மானுஷ்டானங்களை பண்ணி சித்தசுத்தி துவாரா க்ஷேமத்தெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்காள். சுவாமி அவதரிக்கலைன்னா ரொம்ப தாறுமாறா போயிருக்கும். எல்லாம் சமீபத்தில் பகவான் அவதரிச்ச ஒரு பெரிய பாக்கியம்தான் நமக்கு. இதை ரட்சிப்பதற்காகத்தான் சுவாமி அவதரிச்சாளுங்கிறாள். ஹோமஸ்ய பிரம்மணோ குப்தியினாள். பாரதத்திலையும் சுவாமி கிருஷ்ணாவதாரம் அப்ப பண்ணலைன்னா வேதங்கள்லாம் இருந்திருக்காது. பிரம்மண்ய தேவனாய் சுவாமி அவதாரம் பண்ணி பிரம்மண்ய தேவைதீய குணநாமதேயம் நாட் யதார்த்தமான பேராம் சுவாமிக்கு. அப்படிப்பட்ட பகவானுடைய சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் கங்கா தீரத்தில் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள். கிருஷ்ணாவதாரம் சொல்லி நாமகரணம் சொன்னாள். சுவாமிக்கு பேரிட்டாளாம். பலராம சுவாமிக்கு சங்கர்ஷணம்னு பேரிட்டாளாம். சங்கர்ஷணம்னு எதுக்காக பேரிட்டாள் காரணம் சொன்னாள். கர்கர் கர்கரை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாள். ஏன்னா கர்கர் ஜோதிரேனம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காள். அந்த கிரந்தத்தை ஒருத்தன் படிச்சா முதல் ஜென்மாவில் எப்படி இருந்தா அடுத்த ஜென்மாவில் எப்படி இருந்தான்னு சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவாள் எங்காத்துக்கு வந்த இளைஞராள். ஜோதிஷாமயனம் சாட்சாதி யத்தஞானமதீந்திரியம் பிரணீதம் பவதாயேன புமான் வேத பராவரம். புமான் வேத பராவரம். போன ஜென்மாவில் எப்படி இருந்தா அடுத்த ஜென்மாவில் எப்படி இருக்க போறான், இந்த ஜென்மாவில் எப்படி இருக்கான்ங்கிறத பத்தி சந்தேகமே இல்லை. அவ்வளவு தீர்மானமா ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காள். மகான்கள்லாம் மனுஷ ஜாதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காள். அவனை பார்க்கிற போதே அவனுடைய குணங்கணம் எண்ணம் எல்லாத்தையும் சொல்லிவிடலாம். அப்படி ஒரு கிரந்தம். கும்பேவா வருஷபேளிவே ரவிகிரே என்னென்ன லக்னத்துல பிறந்தவன் என்னென்னதுங்கிறாள். சொன்னதுதான், அது ஒன்றும் தப்பாது. அது இவன் ஏதாவது பொய் பித்தலாட்டமா மாத்தி கீத்தி வச்சுருக்கலாம், ஜாதகத்தை பொய்யா பண்ணி வச்சுருக்கலாம், அல்லது தெரியாதனமா எழுதியிருக்கலாம் நாழிகையே தெரியாம. அதனால தப்புமே தவிர்த்து ரிஷிகள் சொன்னது தப்புவதில்லை. அப்படிலாம் இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குன்னு கூட இனிமே தெரிஞ்சுக்க முடியாத காலம் வந்து விடுமோன்னு பயமா இருக்கு. இப்படி எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. இந்த கிரந்தங்களை எல்லாம் நம்ம பெரியவாள்லாம் கையால எழுதி வச்சு அப்படி சிரமப்பட்டு படிச்சு அப்படி ரட்சிச்சு வச்சிருந்த கிரந்தங்கள்லாம் இனிமே இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குமா? அப்படியேதான் எங்கேயாவது புஸ்தகம் கிடைச்சது, அதை அர்த்தம் பண்ணிக்க தெரியுமா? அவ்வளவு கவலையில வந்திருக்கு. நம்ம சாஸ்திரங்களுக்கு ஒரு அம்சங்களுக்கும் கவலை தான். இப்போ வேதத்தை தொட்டா வேதத்துல ரிக்வேதம் இனிமே இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. சாமாக்கு கவலையா இருக்கு. எஜுர்வேதத்துக்கும் கவலை வந்துட்டு இருக்கு. அதர்வண வேதம் 7 குடும்பம் இருக்காள். மலையாளத்துல வந்து பாராயணம் பண்ணாள். ரொம்ப அழகா சொல்றாள். 7 குடும்பம் இருக்காளவா. இன்னும் அதை ரட்சிச்சுண்டு. அதர்வண வேதத்துக்கு பிராமணம் கிடையாது. கௌசிக சூத்திரம் தான் பிராமணம். ரிஷியே வந்து அதுக்கு பிராமணம் மாதிரி சூத்திரத்தை எழுதிவிட்டாள். இப்படி எல்லாம் வந்து நம்ம பெரியவாள்லாம் எத்தனையோ ரட்சிச்சு வச்சிருக்காள் சாஸ்திரத்தை. ஜோதிரேனம்ங்கிற கிரந்தம் பண்ணினவாள் கர்கர். அவ வந்து நாமகரணம் பண்ணி சங்கர்ஷணம்னு பலராமனுக்கு பேரிட்டாளாம். பலாதிக்கியாத் பலம் இது ரொம்ப பலிஷ்டராம். அதனால பலம்னு பேராம். ஆமா, எதுக்களுக்குள்ள சண்டைகள் பூசல் வந்தா செவுத்து விடுவான், உத்தமம் பண்ணுவான். அதனால சங்கர்ஷணம்னு பேராம். இப்ப நாம் வந்து சரீரத்தை நான்கிறோம், நான் பார்த்தேங்கிறோம், நான் சாப்பிட்டேங்கிறோம். இப்படி எல்லாம் இந்த கோளாறுக்கெல்லாம் காரணம் அந்த சங்கர்ஷண தேவதை தான் காரணம். நான் சாப்பிடவாவது, நான் பார்க்கவாவது. வெண்டைக்காய் கறி கருப்பா இருக்கு வாண்டாங்கிறது. கருப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சது கண்ணு, வாண்டாம்னு சொல்றது வாக்கு, சாப்பிட்றது நாக்கு, எடுக்கிறது கை. இந்த நாக்குக்கு தெரியுமா கருப்பு சிவப்பு? ரூப பரிஜானம் ரசனைக்கு உண்டோ? கிடையாது. கண் சொன்னத்தை போய் இது வாண்டாங்கிறது. நான் சாப்பிட மாட்டேன், நான் பார்த்தேன் கருப்பா இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். நீ பார்க்கவாவது பார்த்தவங்க வரே, சாப்பிட்டவங்க சாப்பிட்றவங்க வரே, எடுக்கிறவங்க வரே, எல்லாம் நான் சொல்றதே. இதெல்லாம் இந்த இத்தனை குளறலை போட்டு பண்றது இந்த சங்கர்ஷணம்.
சங்கர்ஷணோபாசனம் பண்ணா தான் அகம்பாவம் போகும். இல்லாமனா சரீராதிகளிடத்துல அகமஹம்னு தோணும். ரொம்ப கடினமா அகங்காரம் உள்ளவனுக்கு, கொஞ்சம் மத்தியம ரீதியில் இருக்கிறவனுக்கு மமேதம்ங்கிற எண்ணம் வரும். அதுவும் சரி தப்புத்தான். மமேதம்னு எண்ணம் வரதும் தப்புத்தான். உதாசீனா இருக்கணும். இப்ப இந்த மேடை அடிச்சா எனக்கு வலிக்குமோ அது மாதிரியான பாவனை வரணும். அது சரம சரீரத்திலாம் வரும் விட்டாள். கடைசி சரீரம் வந்தவனுக்கு தான் தேகஞ்சனஸ்வரமவஸ்திதமுத்திதம் வா சுத்தோ ந பஷ்யதி யதோத்யகமத்ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்தா. கள்ளு பிடிச்சு மதம் ஏறினவனுக்கு இடுப்புல வஸ்திரம் இருக்கா, தோல்ல ஒரு மாலை இருக்கான்னு தெரியாதான். அது மாதிரி சரம சரீரம் வந்த ஞானிகளுக்கு சரீரம் உட்கார்ந்து இருக்கா, நடக்கிறதா நிற்கிறதான்னு தெரியாதாம். தேகஞ்சனஸ்வரமவஸ்திதமுத்திதம் சுத்தோ ந பஷ்யதி யதோத்யகமத்ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்தா. சின்னே பாஹு அவித்தகர்ணேன. கையை ஒட்டிவிட்டான் அவித்தகர்ணன். சதாசிவபிரமேந்திராவுடைய கையை அவித்தகர்ணன் சாய்புக்கு மிந்தி பேரு. அவன் காதுல கடுக்கன் இல்லாதவனுக்கு அவித்தகர்ணன் பேரு. மிந்தி சாய்புக்கு இருந்த பேரு இப்ப எல்லாம் பாகிஸ்தான் ஆயிடுது. சின்னே பாஹு அவித்தகர்ணேன. கையை விட்டுவிட்டாள். என்ன இவ அவுத்தூத்தாளா வந்தா திவ்ய ரூபவான். அவன் பத்னியோட கூட தேர்ல உட்காந்துருக்கான். கோஷா விதரக்க வந்துட்டாள். இவா காட்டுல ஒரு பங்களாவில இருந்து கோட நாள்ல அஸ்தமனத்துக்கு ஆத்துக்கு பரப்புறான். அரமணிக்கு துருஷ்க ராஜ்யம் போ. அவன் நெல்லவனா என்னமோ போராத காலம் விதரக்க வந்துட்டார். கௌபீனம் இல்லாமன்னு கத்தி எடுத்துன்னு அவர் கையை போய் வச்சுவிட்டான். கை கீழே விழுந்துடுத்து. அவர் பாட்டுக்கு பேசாம போயிட்டார். அப்போ இவனுக்கும் அந்த அவனுடைய மனைவிக்கும் சந்தேகம் வந்தது. என்ன வெய்ய கூட இல்லையே, சண்டைக்கு வரலையே, பேசாம போறாரேன்னு. திரும்பி பார்த்தா இந்த பங்களா கதவு பூட்டிருக்கு. இவர் உள்ள நிற்கிறார். ஜன்னல் வழியா பார்த்தா அவர் உள்ள நிற்கிறார். அந்த சாது உள்ள நிற்கிறாரேன்னு சொன்னாள் இந்த துருஷ்க ஸ்திரீ. அப்போ அவன் சொன்னா ஷாவி என் கையில் இருக்கேன்னா. ஷாவி உன் கையில் இருக்கு, பூட்டும் பூட்டினபடி இருக்கு, உள்ள இருக்கார் அவர் நாள். திரும்பி பார்த்தா உள்ள இருந்தாள். யாரும் மகான்களாத்தான் இருக்கணும்னு உடனே ஓடி வந்து கதவை திறந்து கையை எடுத்துன்னு போய் நான் வச்சுவிட்டேனேன்னு இவனும் பத்னிமா நமஸ்காரம் பண்ணினாள். ஆற வெட்டினேன்னாள், உங்க கையை வெட்டினேன்னாள். எனக்கு எதிரா கையை எதிரா. அப்பாணி பாதோ ஜவனோ கிரீதா பஷ்யத்யஜுணோத்யகர்ணா. எனக்கு எதிரா கால எது கையதுன்னு கேட்டாள். இல்லையே வெட்டிவிட்டேனே. வெட்டினா வெட்டி நடத்துல வையன்னா வச்சான் வெட்டி நடந்தோம். அப்படி ஞானிகளுக்கு வெட்டினது வலிச்சது. வலி ஒன்றும் கிடையாது அவளுக்கு. அப்படி இருப்பாள் மகான்கள். அது மாதிரியான பாவனை வரணும். அகங்காரம் போனா தான் வரும். அதுக்கு சங்கர்ஷணோபாசனம் பண்ணணும். அதனாலையும் பலராமருக்கு சங்கர்ஷன் பேரு. கிருஷ்ணனுக்கு மனசை ஆகர்ஷணம் பண்ற தெய்வம். அதனால கிருஷ்ணன் பேரிட்டாள். உன் குழந்தைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு, நான் எந்த பேரை வைப்பேன் எனக்கு தெரியலேன்னு விட்டாள். ஆனா முந்தி பிராகயம் வசுதேவஸ்ய வாசுதேவ இதி ஸ்ரீமானே அபிஜ்ஞா சம்பிரஜக்ஷதே. முன்பு ஒரு சமயம் வசுதேவருக்கு இவன் பிள்ளையா பிறந்தார். முன்புன்னா இப்போ போன வருஷத்திலையா, போன மாசத்திலையா, இல்ல போன ஜென்மாவிலையா புரியாம அப்படி சொல்லிவிட்டாள் கர்கர். அதனால வாசுதேவன் எல்லாரும் சொல்லுவாள். நீ இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் கொண்டு போட்டாள். அப்ப என்ன நினைச்சார் நந்தகோபர்னார்? நந்த பிரமுதிதோ என்னமோ மகான்களுடைய ஆசீர்வாதம் தம் மேல மூட்டை மூட்டையா உட்கார்ந்து விட்டா போல நினைச்சாளா. நந்த பிரமுதிதோ மேனே ஆத்மானம் பூர்ணம் ஆசிஷாம் கொண்டாள். அவன் சகல பாக்கியங்களும் தனக்கு வந்துட்டா போல நினைச்சாலாம் பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணத்தை. அப்படி நந்தகோபுரம் இல்லவனா பகவான் அங்க அந்த ஆத்துல ஸ்தன்யபானம் பண்ணி தவிர்த்து விளையாடுவாளா. அத்தனை சித்தத்துல மைத்ரி கருணை முதித்தே உபேட்சை முதலிய குணம் இல்லைன்னா பகவான் அங்க வந்திருப்பாளோ. தஸ்மை நமந்தி பூதானி நிம்னம் ஆபைவ ஸ்வயம் சுகாச்சாரியாள் சந்தோஷப்பட்டாள். கர்காச்சாரியாள் பரப்பு போட்டாள்.